ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பசுத்த நாளின் காலை ஆராதனை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் துணை புரிவாராக. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த பசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்திலே இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற வாய்ப்பு இல்லாத நிலையிலும் அவர்களுடைய இல்லங்களில் இருந்து ஒருமித்த மனதோடு உம்மை ஆராதிக்க நீ தந்திருக்கின்ற நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி. இந்த ஆராதனை கர்த்ததாமே முற்றிலுமாக நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற சத்தியங்கள், இந்த ஜெபதூபங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக விளங்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாக நடத்தி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கீதங்கள் 412 பாடல் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடல். கீதங்கள் 412. Yeso
எங்களை போற்றி ஜோதியாக பாலனம் பாடோமே. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கையின் மூலமாக நம்முடைய பாவத்தை நாம் தேவ சமூகத்திலே பொறுப்போடு நாம் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழியலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதனுக்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்கமுள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையின் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாளின் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரதகதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் இவங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29ஆம் சங்கீதம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. வல்லமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனானையும் சீரியானையும் காண்டாமிர குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் மனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் மனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலபிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவை வீற்றிருக்கிறார். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜலத்துக்கு பலம் கொடுப்பார். அவர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும்
எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து அவர் உட்காருவோம். அன்பானவர்களே, உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. இந்த பாடலை நாம் யாவரும் பாடுவோம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. புதுபலன் அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர் மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்கள் முடியும் வரை. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். நீங்களும் ஒரு காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, பிரஜாதியான் என்றும் பிரதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவையெல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்பது வாசிக்கும்படியான வேத பகுதி வாசித்து முடிந்தது. தொடர்ந்து அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே,
ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பார்ந்தவர்களே, ஒன்றிரண்டு அறிவிப்புகள் மாத்திரம். தொலைக்காட்சி வழியாகவும் சோசியல் மீடியாக்கள் வழியாகவும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். அரசாங்கங்களோடு நாம் இணைந்து எப்படியாலும் இந்த கரோனா நோய் தொற்றை நம்முடைய தேசத்தை விட்டு அகற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களாய் நாம் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து பிரயாசங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க அன்போடு மீண்டும் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். களத்திலே நின்று பணிவிடை செய்கின்ற ஆயிரம் மக்கள், மருத்துவ துறையினர், இன்னுமாக காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், கடைநிலை ஊழியர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளிகள், ஏராளமான மக்கள் பங்கு பெறாங்க. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுடைய பகுதியிலே யாராயிலும் பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக கஷ்டப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. பெரிய அளவில் நாம் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிறதுல சில கஷ்டங்கள் இருக்கிறது. ஆங்காங்கே நீங்கள் தெரிந்தவர்கள் அறிந்த மட்டிலே கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது இந்த நாட்களிலே முக்கியமான நம்முடைய கடமை. அதை செய்து நிறைவேற்ற உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்படியாலும் இந்த நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து சீக்கிரமாக நாம் மீண்டெழ வேண்டும். பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்துநாதன் காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தெழுதினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து டோனாவர் செய்கிற உதவி குருவானவர் பிரதீப் சால்மோன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை,
இந்த நேரத்திலும் ஒரு சிறப்பு பாடல் பாடும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். சற்று முன்பதாக அருமையான அன்பையோடு இணைந்து அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி பாடினோம். கர்த்தர் நிச்சயமாக இப்போ ஏற்பட்டதான உபத்திரவத்தின் நாட்களிலிருந்து ஆண்டவர் கிருபை நம்மை நடத்துவாராக. அதே நேரத்தில் நாம் ஆண்டோடு கூட இணைகின்ற நல்ல ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு நேராக நமது இருதயத்தை திருப்புவது மிக மிக அவசியம். அதை குறித்தான ஒரு அருமையான பாடல் கன்வென்ஷன் கீதத்திலே 123வது பாடல் இணைந்து பாடலாம். கன்வென்ஷன் கீதத்திலே 123வது பாடல் நம் இயேசுவின் வருகை இன்று வெகு சமீபமாய் தெரிகின்றது, வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது என்ற பாடல். வருகை இன்று சமீபமாய் தெரிகின்றது, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. இயேசுவின் வருகை இன்று சமீபமாய் தெரிகின்றது, வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். பாவத்தில் புரளுவதும் சாபத்தில் முடியும் அன்று, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. பாவத்தில் புரளுவதும் சாபத்தில் முடியும் அன்று, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். தேவனை தள்ளுபவர் மாவேதனை அடைவர் என்று, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. தேவனை தள்ளுபவர் மாவேதனை அடைவர் என்று, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். அன்பினால் வரும் அழைப்பு நல்லதொரு எச்சரிப்பு, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. அன்பினால் வரும் அழைப்பு நல்லதொரு எச்சரிப்பு, வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். தயவாக ஓடிவா, கிருபையின் வாசல் உண்டு, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. தயவாக ஓடிவா, கிருபையின் வாசல் உண்டு, நம் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிக அவசியமாகின்றது. மானிடரே இதை சிந்திப்பீரே,
மானிடரே இதை சிந்தித்தீரே. இயேசு கிறிஸ்து வருகின்றார், இயேசு கிறிஸ்து வருகின்றார், இயேசு கிறிஸ்து வருகின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தொலைக்காட்சியின் வழியாக இந்த நிகழ்ச்சியை இந்த 6 ஆண்டில் பங்கு பெறுகின்ற இறைமக்களாக உங்கள் அனைவரையும் மீண்டும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இணையதளங்கள் மூலமாக இந்த 6 ஆண்டில் பங்கு பெறுகின்ற பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஏதுகரமாக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வாசிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையொருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14, 15 வசனம் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து நான் வாசித்தேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தருகின்ற சவால் ஒரு 3 குறிப்பாக உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் நம்முடைய வாழ்க்கையும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன அறைகூவல் தருகிறது அல்லது என்ன போதனைகளை தருகிறது, அதான் இந்த நாளிலே தேவ செய்தி. முதலாவதாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நன்றியோடும் நம்பிக்கையோடும் வாழ நம்மை அழைக்கிறது. மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே தருகின்ற முதலாவது அழைப்பு, முதலாவது சவால், நன்றியோடும் நம்பிக்கையோடும் வாழ நாம் அழைக்கப்படுறோம். நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் எப்படியா நன்றியோடு வாழ்வது, எப்படி நன்றி செலுத்துவது? ஆபகுக் தீர்க்கன் எழுதுவார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் ஆண்டவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த பழைய ஏற்பாட்டு பக்தனின் அந்த உன்னதமான விசுவாச அறிக்கை நமக்கும் பொருத்தமானது தான். வாழ்வின் நெருக்கடியான சந்தர்ப்பங்களிலும் நன்றியோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். வாசி கேட்ட இந்த 2 வசனங்களிலே அந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்படுகிற 14ஆம் வசனத்தில் பவுலடியார் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறாரு. அடுத்த வசனத்திலேயே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம் என்ற வார்த்தையை சொல்கிறார். உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற உன்னதமான ஒரு சவால், நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் இன்று ஒரு முறை நீங்கள் எப்படியாலும் வாசியுங்கள். அந்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, மண்பாண்டத்துக்குள்ளே ஒரு புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு மண்பாண்டத்துக்குள்ளே, மண்பானைக்குள்ளே ஒரு புதையல் இருக்குது. என்னடா இது மண்பாண்டத்துக்குள்ளே இருக்குது, இது என்னத்துக்கு ஆகும்னு அதை நம்ம தூர போட்டுருவோமா? போட மாட்டோம். ஏன்னா உள்ளே இருக்கிறது புதையல். அது எதுக்குள்ளே இருந்தா என்ன இல்லையா? மண்பாண்டத்துக்குள்ளே இருக்குதா என்று நாம் அதை அசட்டை செய்ய மாட்டோம். அதுபோல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய சரீரம் பலவீனமானது. ஒரு வியாதிக்கு தாக்கு பிடிக்காது, ஒரு சின்ன விபத்துக்கு தாக்கு பிடிக்காது. நம்முடைய சரீரம் ரொம்ப பலவீனமானது. நாம் பாவியான மனிதர்கள், குறைவுள்ளவர்கள். நாம் யாரும் தேவதூதனை போகிற இந்த உலகத்தில் வாழலை, குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் நமக்குள்ள ஒரு புதையல் இருக்குது. அது என்ன புதையல்? கிறிஸ்துவாகிய புதையல், கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய புதையல். ஒரு உன்னதமான சுவிசேஷம், உன்னதமான நற்செய்தி நமக்குள்ள இருக்குது. அதனால் நாமும் விலை உயர்ந்தவர்களாக மாறுகிறோம். புதையல் இருக்கிற மண்பான அது விலை மதிக்க முடியாத மாறிடுது. அதை மாதிரி உன்னதமான நற்செய்தி நமக்குள்ளே இருக்கிறதுனால நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற அந்த நற்செய்திக்காக நாம் எப்போதும் அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுறோம். ஏன்னா அதான நம்முடைய நற்செய்தி. மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார், அது நம்முடைய நல்ல செய்தி.
அப்போ அந்த நல்ல செய்தியை நமக்குள்ளே வச்சிருக்கிற நாம் எப்போதும் நன்றி உள்ளதாக இருக்கணும். சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகள் வித்தியாசமானதாக இருந்தாலும் நாம் என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கின்ற, கலக்கத்தோடு எதிர்பார்க்கின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்குள்ளே இருப்பவர் உன்னதமான ஆண்டவர், மரணத்தை வென்று உயிரோடு இருந்த ஆண்டவர். எனவே பவுலோடியா சொல்கிறபடி நாம் அவருக்கு எப்போதும் நன்றி செலுத்த அழைக்கப்படுறோம், ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுறோம். இப்போ நீ பேப்பரை பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் கொரோனா இல்லையா? கரோனாங்கிற அந்த செய்தியே தான் ஓடிட்டு இருக்குது. COVID-19 இல்லை கொரோனா தான் ஓடிக்கிட்டே இருக்குது, எங்கே பார்த்தாலும் அதுதான். அதுக்கிடையே சில அருமையான செய்திகளும் அவ்வப்போது வரும். நேற்று பேப்பரில் வந்துச்சு, மதுரையில் ஒரு சிறிய நாய், 2 வயசு உள்ள ஒரு பெண் நாய். 2 வயசுனா ஒரு சின்ன நாய் தான், ஒரு பெரிய முதிர்ந்த நாய் கிடையாது, ஒரு குட்டி நாய் தான். அந்த பெண் நாய் தன்னுடைய எஜமானுடைய வீட்டாரை காப்பாற்றுது. ஞாயிற்றுக்கிழமை இரவு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணாடி விரியன் வருது, வீட்டு வராந்தாவுக்கு வந்துட்டு, வராந்தாவுக்கு வந்து இனி முன் அறைக்கு தான் போனோம். அப்பொழுது இந்த நாய் அதோடு போராடுகிறது. நம்முடைய நாட்டில் உள்ள மிக கடுமையான விஷம் பொருந்திய பாம்புகளில் ஒன்று கண்ணாடி விரியன். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டினா நிச்சயமாக ஆள் செத்து போவார்கள். அவ்வளோ கொடிய விஷம் நிறைந்தது கண்ணாடி விரியன். அந்த பாம்போடு அந்த நாய்க்குட்டி போராடுது, தன் மீது கொத்துக்கள் வாங்குது. அந்த நாய்க்குட்டியின் தலையில் கொத்துப்படுது, அதனுடைய தொடையில் கொத்துப்படுது. இவ்வாறு பாம்போட போராடி கடைசியாக தலையை அது தன் பற்களால் கடித்து அதை கொண்டு போடுகிறது. காலையில் அவங்க கதவை திறக்கிறாங்க, அந்த பாம்பு செத்து கிடக்குது. இங்கே இந்த நாய்க்குட்டி அங்கே செத்து போனது போல் கிடக்குது. அங்கே போய் பார்க்குறாங்க, உயிர் இருக்குது. உடனடியாக அங்கே ஒரு வெட்டினரி டாக்டர் அவளை அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் மயக்கத்தில் இருந்த அந்த நாய்க்குட்டி அதோட நினைவு திரும்பாமலேயே அது மரித்து போகிறது. அது எத்தனை கொத்துப்பட்டாலும் தன்னை வளர்க்குற, தனக்கு சாப்பாடு போடுற அந்த எஜமானுக்கு நன்றி உடையதா அது உயிரே கொடுத்து போராடுது பாருங்க. இந்த நன்றி குணம் மனித வாழ்விலே மிக 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 முக்கியமானது. இல்லை, என் நன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு வள்ளுவர் சொல்வார். நன்றி. இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்து நமக்காக தன் ஜீவனே கொடுத்தவர். அந்த உன்னதமான தியாகத்துக்கும் அந்த தியாகத்தை கனப்படுத்தி பிதாவானவர் அவரை உயிரோடு எழுப்புகின்றார். அந்த உயிர்த்தெழுதலை மகிமைப்படுத்தியும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்படுறோம். அப்போ கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற முதலாவது சவால், நாம் அவருக்கு நன்றி செலுத்த, எப்போதும் நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுறோம். ஆனால் அந்த பகுதியிலேயே அடுத்து தொடர்ந்து அந்த 16ஆம் வசனம் வரும், நம்பிக்கையோடு நாம் வாழணுங்கிறது அதில் இருக்குது. நன்றியும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. 16ஆம் வசனம், எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய உடல் அழிந்து போனாலும் நாங்கள் உள்ளாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறோம். எனவே நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அதுதான் அந்த பகுதியுடைய உள்ளார்ந்த கருத்து. 16லிருந்து அந்த 18ஆம் வசனம் வரை உள்ள பகுதி நம்பிக்கையோடு வாழ்வதின் அவசியத்தை அங்கே வலியுறுத்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது அது ஒரு சரித்திர நிகழ்வு, அது முடிஞ்சு போச்சு, அப்படி அல்ல. அந்த உன்னதமான நிகழ்வு நமக்கு தொடர்ந்து அறைகூவல் தந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறைகூவல் என்ன? முதலாவது, நாம் நன்றி உள்ளவர்களாக, இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஜீவன் சுகம் பலத்துக்காக, மீட்புக்காக, இயேசு கிறிஸ்துவில் நிறைவேற்றப்பட்ட உன்னதமான மீட்பின் செயலுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நம்பிக்கையோடு வாழவும் நாம் அழைக்கப்படுறோம். ஒன்று. இரண்டாவதாக, நாம் நேர்மையோடு வாழ அழைக்கப்படுறோம். நன்றியோடு நம்பிக்கையோடு மாத்திரமல்ல, நேர்மையோடு வாழ அழைக்கப்படுறோம். இன்னைக்கு திருமறை பகுதியாக வாசி கேட்டோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து
இந்த 1ஆம் வசனம் சொல்லுது, கொலோசையர் 3:1, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்ச வீட்டிற்குள் இடத்துல மேலானவைகளை தேடுங்கள். இந்த மேலானவைகள் பரலோகத்துக்கு போகிறதுங்கிறது நினச்சிடக்கூடாது. நாம் மேலானவைகள் என்பது சிறந்த காரியங்களை, பரலோகத்தில் எது சிறந்தது என்று சொல்கிறோமோ அதை நாம் நாடு அழைக்கப்படுறோம். பரலோகத்து நாடி உடனடியாக போகணுங்கிற செய்தி இல்லை. அதனுடைய அர்த்தம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலையும் பவுலடியார் விளக்கமாக உயிர்த்தெழுதலை பற்றி பேசிகிட்டே வருவார். ஆனால் கடைசி வசனம் எல்லாரும் மறித்து நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படி முடிக்க மாட்டார். கடைசி வசனம் எப்படி முடிப்பார்? நீங்கள் ஆண்டவருடைய கிரியையிலே பெருகின்றவர்களாக இருப்பீர்களாக. 1 கொரிந்தியர் 15:58 கடைசி வசனம் அப்படி தான் முடிப்பார். கிறிஸ்துவின் கிரியையிலே எப்பொழுதும் பெருகின்றவர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு முடிப்பார். என்ன பரலோகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் உடனடியாக நாம் செத்து பரலோகத்துக்கு போயிடும் அப்படி பேசாது பைபிள். எப்படி பேசும் என்றால், பரலோகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த உலகத்தில் வசிக்கின்ற நீங்கள் பரலோக சிந்தை உடையவர்களாக இருங்கள். பரலோகத்தில் என்ன காரியம் மதிக்கப்படுதோ அப்படி வாழுங்க. பூலோகத்தில் சில காரியத்தை மதிப்பாங்க மக்கள், ஆனால் பரலோகத்தில் அதுக்கு அற்பமான இடம் தான் இருக்கும். நீங்கள் பூலோகத்தில் தங்கம் ரொம்ப முக்கியமான பொருள் இல்லை, தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே போகுது. அண்ணா 20,000 ரூபாயில் இருந்த மாதிரி இருந்துச்சு, இங்கே 30,000 ரூபாய்க்கு தாண்டியாச்சு இல்லையா. தங்க விலை கூடிக்கிட்டே போகுது. தங்கத்துக்கு ரொம்ப மதிப்பு, பொன் ஏன்னா இந்த பூலோகத்தில் ரொம்ப மதிப்பு. ஆனால் பரலோகத்தில் அங்கே அது எதுக்கு பயன்படுத்திருக்காங்க? பரலோகத்தில் தரையில் தான் கிடக்குது. அங்கே நடமாடுற இடம் தான் பொண்ணு, காலுக்குள்ளே தான் இருக்குது. இதே பொண்ணு பரலோகத்தில் காலுக்குள்ளே கிடக்குது. அங்கே அதுக்கு மதிப்பு அவ்வளோதான். இப்போ இந்த உலகத்தில் பேர், புகழ், பணம், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பரலோகத்தில் முக்கியமே கிடையாது. பரலோகத்தில் அன்பு, கருணை, நேர்மை இல்லையா, அதுதான் பெருசு. அந்த சிந்தை உடைய மக்களாக பைபிளில் பரலோகத்தை பற்றி பேசும்போதெல்லாம் செத்து நாம் நேரே போயிடுவோங்கிற கருத்தே இருக்காது. நாம் அந்த பரலோகத்தில் எது மதிக்கப்படத்தக்கதோ அந்த சிந்தை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழுங்கள் இந்த செய்தி சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே அப்படி தான். ஆகையால் அப்படின்னு 5ஆம் வசனம் ஆரம்பிக்குது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை இவைகளை உண்டு பண்ணுகின்ற அவயங்களை அழித்து போடுங்கள். அப்போ தீமையான சுபாவங்கள், தீமையான பழக்க வழக்கங்கள், குறிப்பாக விக்கிரக ஆராதனையாக பொருளாசை இல்லையா. விக்கிரக ஆராதனைன்னு நாம் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். விக்கிரக ஆராதனைங்கிறது பொருள் ஆசை, சொத்தின் மீது ஆசை, பணத்தின் மீது ஆசை, பதவியின் மீது ஆசை இல்லை. அதான் விக்கிரக ஆராதனை புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும். அப்படி மேற்கொண்டு வாழ நம்ம அழைக்கப்படுறோம். 11ஆம் வசனத்தில் கிரேக்கு நின்றும் இல்லை, யூத நின்றும் இல்லை, விருத்த சேனம் உள்ளவன் என்று விருத்த சேனை இல்லாதவன் நின்றும் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் அங்கே சொல்லப்படுது. இன்னும் அங்கே 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள். 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பூரண சற்கோணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் நல்ல குணத்தை சேர்த்து கட்டுறது அன்பு. அப்போ நீங்கள் இயேசுவோடு கூட நீங்களும் உயிரோடு எழுந்தீங்கன்னா செய்ய வேண்டியது பரலோகம் எதை மதிக்குதோ அந்த காரியத்தை செய்யுங்க. இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நாம் சொல்லுவதும் பாடுவது மாத்திரம் அல்ல. இயேசு உயிரோடு எழுந்தார்னா அவரோடு கூட நாமும் பாவத்துக்கு செத்து உயிரோடு எழுமணும். அப்படி எழுமுனா பரலோகத்தில் எந்த காரியங்களுக்கு மதிப்பு இருக்குதோ அந்த மதிப்புக்குரிய காரியங்களை, பரலோகம் மதிக்கிற காரியங்களை இந்த உலகத்தில் நாம் செய்து நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற சவால். நாம் நன்றியோடும் நம்பிக்கையோடும் வாழ அழைக்கப்படுறோம். இரண்டாவதாக நேர்மையோடு, பரலோகத்தில் எது மதிக்கப்படத்தக்கதோ அந்த சிந்தையோடு நான் வாழ அழைக்கப்படுறோம். மூன்றாவதாக நற்செய்தியை அறிவித்து வாழ அழைக்கப்படுறோம். நன்றியோடும் நம்பிக்கையோடு வாழ அழைக்கப்படுறோம், நேர்மையோடு வாழ அழைக்கப்படுறோம். மூன்றாவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற சவால், நற்செய்தியை அறிவித்து வாழ அழைக்கப்படுறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், சகோதரருக்கு சொல்லுங்கள். அந்த பெண்கள்கிட்ட சொல்வார், நீங்கள் சகோதரருக்கு போய் சொல்லுங்கள். மார்க்கு சுவிசேஷத்தில்
சீடர்களிடம் போய் சொல்லுங்கள். லூக்காவில் சீடர்களிடம் போய் சொல்லுங்கள். ஒரு மத்தேயுவில் அடுத்தாப்புல வரும் அந்த பின்பகுதியில் உலகமெங்கும் போய் சொல்லுங்கள். அதே மாதிரி மார்க்கில் உலகமெங்கும் போய் சொல்லுங்கள். லூக்காவில் உலகமெங்கும் போய் சொல்லுங்கள். இப்போ இந்த ரெண்டு வரும். சகோதரருக்கு சொல்லுங்கள், சீசர்களுக்கு சொல்லுங்கள், அந்த செய்தி இருக்கும். இன்னொன்று உலகமெங்கும் போய் சொல்லுங்கள். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த ரெண்டு செய்தியை சொல்கிறாரு. ஒன்று சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், உடன் விசுவாசிகளுக்கு சொல்லுங்க. இன்னொன்று உலகமெங்கும் சொல்லுங்கள். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் அதுதானே இல்லையா? யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பிதா என்னை அனுப்பியதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். பிதா எதற்காக இயேசு அனுப்புகிறாரு? லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாசரேத் மேனிஃபெஸ்டோ, அந்த நாசரேத் நல்ல அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு? சரித்திரருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டவர்கள் விடுதலை செய்யவும், குருடருக்கு பார்வை கொடுக்க வந்தேன். அந்த உலகத்தில் இயேசு வந்து நோக்கம் ஏதோ ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு அல்ல இல்லையா? அல்ல ஒரு பெரிய அங்கே செயல் திட்டங்களை செய்து தன்னை ஒரு பெரிய மனிதனாக காண்பித்துக் கொள்வதற்கு அல்ல. இந்த உலகத்தில் தரித்திரான மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நல்ல செய்தி சொல்ல, சிறைப்பட்டவர்கள், குருடர்கள் என்று வாழ்க்கையில் பல்வேறுமான கட்டுகளிலே, போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே இருந்து சிக்கி தவிக்கின்ற அங்கே மக்களை விடுதலை அளித்து இந்த வாழ்வில் சுபிட்சத்தை, சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் இயேசு வந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் திருநெல்வேலி திருமண்டல அந்த டைரி அந்த குறிப்பேட்டில் உள்ள வேத பகுதி ஆதியாகமம் 8:14, வெளிப்படுத்து 21, யோவான் 21. சிஎஸ்சியில் வேறு 3 பாடங்கள் இருக்கிறது. அதை பார்த்தேன். ஆண்டவர் விருந்தோம்பல் செய்பவர் என்ற தலைப்பில் அந்த சிஎஸ்ஐ அந்த பாடங்கள் அமைந்திருக்கிறது. திருநெல்வேலி திருமண்டல டைரி அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள பாடங்கள் ஆதியாகமம் 8:14 22, வெளிப்படுத்தல் 21 1-8, யோவான் 21 15-25. இந்த பகுதி என்ன சொல்லணும்? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழைக்குள்ளே இருக்கீங்கள்ல, பேழையை விட்டு புறப்படுங்க இல்லையா? முதல் குவாரண்டைன் அனுபவித்தது அவர் தான் நினைக்கிறேன், நோவா தாத்தா தான். ஏன்னா முதல்ல உள்ள குடும்பமாக அடப்பட்டு கிடந்தது நோவா தான். பேழை விட்டு புறப்படுங்கள், அதான் இன்றைக்கி திருநெல்வேலி டயஸில் உள்ள போர்ஷன். பேழையை விட்டு சீக்கிரம் புறப்படணும், எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது இல்லையா? அப்போ இன்னொன்று வெளிப்படுத்தல் 21, புதிய வானம் புதிய பூமி படைப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவேன். புதிய வானம் ஏற்கனவே உருவாகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு நாளிதழ், ஒரு நியூஸ் பேப்பரில் வாசித்தேன் இல்லையா, நீல நிறமாகிய வானம் அப்படின்னு தலைப்பு. வானம் நீல நிறம்னு படிச்சிருக்கோம், ஆனால் ஒரு நாள் நீளமாக நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு, புகைக்காடு, தொழிற்சாலைகளும் அங்கே வாகனங்களும் உருவாக்குகின்ற அந்த புகை மண்டலம் இல்லை, அவ்வளவு தூசி படர்ந்த மாசுபடர்ந்த ஆகாயம். இப்போ இன்றைக்கி வானம் நீல நிறமாக மாறிட்டுது என்று அந்த ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாங்க அந்த நியூஸ் பேப்பரில். இந்த காற்றின் மாசு 50% குறைஞ்சாச்சு. பெரிய பெரிய பட்டணங்களில் காற்று மண்டலம் ஃபுல்லாக மாசடைஞ்சு போயிருக்குது, அசுத்தம் அடைஞ்சு போயிருக்குது. 50% குறைஞ்சிட்டுங்கிறாங்க. இன்னும் 2 மாதம் இப்படி போட்டால் 100% குறைஞ்சிடும், தெளிவாயிரும். ஆதாம படைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த உலகம். புதிய வானம் புதிய பூமி. அதுக்காக எல்லாரும் இப்படி உள்ளே அடைச்சி போடணுங்கிறக்காக நான் சொல்லலை. இந்த மனிதர்கள் நாளைக்கு நம்ம வெளியே வந்து எல்லா காரியங்களையும் செய்யும்போதும் இந்த ஒரு மன சிந்தை, இந்த இயற்கை அவ்வளோ அழகானது. நீல வானமும் அருமையான நதிகளும், நதிகளை பற்றியும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆர்டிகிள்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? கங்கை நதி, கங்கை மட்டுமல்ல எல்லா நதிகளும் சாக்கடை தானே. நம்ம நாட்டில் எல்லா நதியும் சாக்கடை மாதிரி தான் ஓடும், குளித்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ எல்லாமே அந்த தண்ணியை குடிக்கலாம் போல் அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லா நதியும் மனுஷன் உள்ளே இறங்கி 1 மாதம் கூட ஆகலை, மனுஷன் இறங்கலை. 1 மாதம் விட்ட உடனே சாக்கடையாக ஓடிய நதிகள் அனைத்தும் தண்ணியை அள்ளி குடிக்கலாம் போல இருக்குதான். அவள் சுத்தமாக நதியை மாறிட்டு
புதிய வானம் புதிய பூமி. நம்மளை உள்ளே அடைச்சிட்டு கடவுள் இயற்கையை அழகாக சுகமாக்கி விட்டார்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அந்த புதிய வானம் புதிய பூமி இல்லை, அந்த சிந்தை நம்மளை இருக்கணும். அதுக்காக நாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இப்படி வாழ முடியாது. எல்லா விஷயங்களும் நடந்தாகணும், தொழிற்சாலைகள் திறந்தாகணும், வாகனங்கள் ஓடி ஆகணும், இல்லை நடந்தாகணும். ஆனாலும் இந்த இயற்கையின் மீது ஒரு கரிசனை, ஒரு அக்கறை. இந்த COVID-19 அந்த கரோனா நமக்கு போதித்து தருகின்ற ஒரு அருமையான பாடம். இல்லை, இயற்கை எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிட்டு, ஒரு மாதம் மனுஷன்லாம் உள்ளே இருந்த உடனே இயற்கை அவ்வளோ ரம்யமானதாக, அவ்வளோ மேன்மையானதாக, மிக அழகாக, நேர்த்தியானதாக, தூய்மையானதாக மாறிவிட்டதை. அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். நான் வெளியே நடமாடும் போதும் இந்த இயற்கையை நல்லா பாதுகாக்கணும். அதுவும் நற்செய்தி தான். நற்செய்திங்கிறது ஏதோ தெருவில் போய் கொட்டடித்து பாட்டு பாடி துண்டு பருதி கொடுக்கறது மட்டும் இல்லை. இந்த உலகத்தை புதிய வானமாக புதிய பூமியாக தூய்மையானதாக படைப்பதும் நற்செய்தி இருக்குது. இப்போ அந்த நற்செய்தியும் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி அழைக்கப்படும். அந்த திருநெல்வேலி டயசிஸ் பாடுற 3வது பாடம் என்னென்னா, யோவான் 21, என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆண்டவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த பகுதி. அப்போது நல்ல மேய்ப்பனாக இந்த உலகம் மேய்க்கப்படணும். திருச்சபையின் தலைவர்களானாலும் சரி தான், அது அரசாங்க தலைவர்களானாலும் சரி தான், அரசியல் தலைவர்களானாலும் சரி தான், உலகத் தலைவர்களானாலும் யாராக இருந்தாலும் நல்ல மேய்ப்பனாக ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக பேதுருகிட்ட சொல்கிறாரு இந்த பகுதியில். யோவான் 21 கடைசி 15 வசனம். நல்ல மேய்ப்பனா இயேசுவை போல இந்த உலகத்தை மேய்த்து நடத்த வேண்டும். இந்த அதிகாரத்தில் உள்ளவங்க யாராக இருக்கட்டும், யார் XRY யாராக இருக்கட்டும், ஒரு சாதாரண சின்ன பொறுப்பாக இருக்கலாம், பெரிய பொறுப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்தை மேய்த்து நடத்த அழைக்கப்படுகிறார். நாம் குடும்பத் தலைவர், நமக்கு தான் பொறுப்பு இருக்குதே. நாம் குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறோம், தலைவியாக இருக்கிறோம். நாம் நல்ல மேய்ப்பராக நம்முடைய கடமை செய்யணும். ஆண்டவர் பேதுருகிட்ட அதான் சொல்கிறாரு, ஆடுகளை மேய்ப்பாயாக, கரிசனோடு மேய்ப்பாயாக. அவ்வாறு நம்முடைய வாழ்விலே நாம் செயலாற்றுகின்ற பொழுது இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா மேலான நன்மைகளையும் பரம ஆசீர்வாதி சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற இந்த உன்னதமான செயல் நம்ம தருகின்ற சவால் அதுதான். இந்த உலகத்தில் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழவும், நம்பிக்கையோடு வாழவும் அழைக்கப்படுறோம். மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாம் நேர்மை உள்ளவர்களாக வாழ நம்ம அழைக்கப்படுறோம். மாத்திரமல்ல, நற்செய்தியை கூறி அறிவிப்பவர்களாக, நற்செய்தியை நம்முடைய வாழ்விலேயே செய்து காட்டுபவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த மேலான கடவுளுடைய சிந்தையை இந்த உலகிலே நிறைவேற்றி இறைநாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் தாமே நம்ம துணை புரிவாராக. ஆமேன், ஆமேன். கீதங்கள் 528வது பாடலை தொடர்ந்து நான் பாடலாம். எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடல் நாம் இணைந்து பாடலாம். கீதங்கள் 528. Allah
தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை சொத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையிலே பல்வேறு இடங்களிலே இருந்து இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராக நீ சந்திப்பீராக. எங்களுடைய வாழ்வெல்லாம் நீர்தான் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் அனைத்து சூழ்நிலைகளும் எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்துகின்ற தெய்வம். மரணத்தை வென்று உயிரோடு எழுந்ததின் மூலமாக இந்த உலகின் தீய சத்துவங்கள் யாவும் முற்றிலுமாக மடங்கடிக்கப்படும். ஆண்டவர் இயேசு வெற்றி சிறப்பார். உலகத்துக்கு வாழ்வு பிறக்கும், இந்த உலகத்திலே நன்மைகள் உண்டாகும். இந்த மாபெரும் செய்தி ஆண்டவரே உயிர்த்தெழுதல் மூலமாக, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவதற்காக நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாளை என்றுமே சேவிக்கவும், நம்பிக்கை உடைய மக்களாக வாழவும். ஆண்டவரே, நேர்மையை எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் பின்பற்றவும். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையினாலும் என்னுடைய செயல்களாலும் இந்த உலகத்திலே அந்த நற்செய்திக்கு ஆதரவாளர்களாக வாழ்ந்து ஜீவிக்கவும் நீ துணை செய்யும். இந்த கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆறாளில் பங்கு பெற்ற இறைமக்கள் அனைவரையும் பெயர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக, குடும்பத்திற்காக ஏறெடுத்த ஜெபதூபங்களை அங்கீகரியும். ஆண்டவரே, இந்த கோவிட்-19 என்ற இந்த கரோனா தொற்று நோய் முற்றிலுமாக உலகத்தை விட்டு அகன்று போவதாக, தமிழகத்தை விட்டு அகன்று போவதாக, ஆண்டவரே இந்திய தேசத்தை விட்டு அகன்று போவதாக, எங்களுடைய பகுதிகளை விட்டு அகன்று போவதாக கத்த மகத்துவமான காரணி செய்யும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக பொருளாதார நெருக்கடிகள் உள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க சுவாமி. இறங்கும் 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 அவளை சந்தித்து எப்படியாவது நெருக்கடியில் இருந்து வெளியேற ஆண்டவர் அனுகூலமான காரியங்களை செய்து நிறைவேற்ற மன்றாடுகின்றோம். களத்திலிருந்து பணிபடி செய்கின்ற மக்கள் அனைவரையும் இந்த கிருபை நிறைத்து எல்லாம் ஆரோக்கியபலன் சம்பூர்ணப்படுத்தி கொடுக்க நான் செபிக்கின்றோம். சீக்கிரமாக இதற்கான ஆண்டவரே இதோ தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படட்டும், மருந்துகள் கண்டுபிடிக்கப்படட்டும். ஆண்டவர் இறங்கி மகத்துவமான காத்து செய்யும். தேவனை கர்த்தாவே, இயற்கையின் வளங்கள் ஆண்டவரே நல்ல முறையிலே ஆண்டு வளமடைந்து வருவதற்காக நன்றி. ஆண்டு மனுக்குலம் தங்களுடைய பாவத்தினாலே ஆண்டவரே இதோ கெடுத்து போட்ட இந்த பூமியும் வானமும் ஆண்டவரே அது நல்ல முறையிலே ரிஃப்ரெஷ் ஆகி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவனை கர்த்தாவே, நாங்களும் அந்த பொறுப்புடைய மக்களாக வானமும் பூமியும் மலைப்பள்ள தாக்கம் எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு உரியது என்பதை உணர்ந்து கருத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவரை பணியாற்ற துணை செய்யும். பேராசை கொண்ட ஆண்டவரே பல்வேறு பொறுப்பில் உள்ள மக்கள் அவருடைய கேடுபாடு நிமித்தமாக இந்த உலகம் அதிகமாக பாதிக்கப்படுது. பொறுப்பில் உள்ள மக்கள் கருத்தோடு தன்னுடைய பங்கை செய்து நிறைவேற்றி துணை செய்யும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இந்த வல்லமுள்ள நாமது சாட்சியாக வாழ துணை செய்யும். வியாதிகளில் பலவீனங்களை கஷ்டப்படுற மக்களுக்கு இல்லை சரீர சுகபலன் தார். எல்லா பலவீனம் அகற்றி போடும். ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே இந்த தொற்று வியாதிக்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவராவது உயிர் பலி ஆகக்கூடாது சுவாமி. பூர்ண சுகத்தோடு வீடு திரும்பணும். ஆண்டவர் துணை செய்யும். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே இது சமுதாய பரவலுக்கு போகக்கூடாது சுவாமி. இறங்கும் இறங்கும் எப்படியான அனுகூலமான காரணி செய்யும். எல்லா நன்மையினால் கிருபை முடிச்சு விட்டும். கர்த்தர் மீட்பெருமா இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்கி கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். கீதங்கள் 181வது பாடல் மேலோகத்தாரே என்ற அருமையான பாடல் நாம் யாவரும் இணைந்து உற்சாகத்தோடு பாடலாம். 200 ஆண்டு கீதங்களிலே 181வது பாடல் மேலோகத்தாரே புகழ்ந்து போற்றி சாலோசையாய் துதித்து பாடுங்கள் ஓயாத அல்லேலூயா. Sara
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ நன்றி. God bless you.